மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, நம்ம தலைவரோட சுற்றுப்பயணம் சார்ந்த அறிவிப்பு வெளியாக இருக்குது. உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படி பண்ண போகிறாரு, என்ன செய்ய போகிறார், ஒரு மனசுக்குள்ளே ஒரு கரெக்டாக போயிடணுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒன்று இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி இந்த அறிவிப்பை பார்க்கும்போது பக்கா பிளானிங்கோட சூப்பராக தலைவர் இறங்கியிருக்கார் அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. என்ன தம்பி நீ இப்படி சொல்கிற, ஆனால் நெட்லலாம் வேறு மாதிரி சொல்கிறாங்க. சனிக்கிழமை வெளியே வந்தால் எப்படி இம்பாக்ட் ஆகுங்கிறாங்க. கேட்டால் சனிக்கிழமை கம்பெனிங்கிறாங்க, நம்மளை இப்படிலாம் விமர்சனம் முன் வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தொகுதியாக போனோம். சும்மா மாவட்டமாக போனால் என்ன இம்பாக்ட் இருக்கும்? நகரங்களில் மட்டும் நம்ம வாக்கு வாங்கினா போதுமா? கிராமங்களை நோக்கி நம்ம வாக்கு வாங்கணும்ல. அப்போ தானே நம்ம வெற்றி பெற முடியும். கட்சி ஆரம்பித்ததுலேருந்து சுற்றுப்பயணத்தை என்றைக்கோ பண்ணியிருக்கணும். இன்றைக்கி தான் பண்ணுற சுற்றுப்பயணம் ரொம்ப மாவட்டமாக போட்டு ஏதோ மேலோட்டமாக போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. 3-4 மாவட்டத்துக்குலாம் ஒரு நாள்லாம் எப்படி பயணப்பட முடியும் அப்படிங்கிற இன்னொன்று விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஏராளமான விமர்சனங்களை இணையத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அல்லது இனிமேல் பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவுபடுத்திடும். நம்ம தலைவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம கட்சியோட திட்டமிடல், நம்ம கட்சியோட திங்கிங் பேட்டர்ன், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன். அப்போ இவங்க சொல்கிற விமர்சனத்துக்கும் நம்ம இந்த இதை எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்துச்சுன்னா, தேவையற்றதை தவிர்த்துட்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த சுற்றுப்பயணத்தை ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு நீங்களும் நானும் தலைவருக்கு துணை நிற்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம ஆரம்பிப்போம். ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, தலைவரோட சுற்றுப்பயணம் போலீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அனுமதி கேட்டு டிஜிபி அலுவலகத்தில் இந்த கடிதத்தை கொடுக்குறோம். அந்த கடிதம் மூலமாக அந்த செய்தி லீக் ஆயிருக்கு. இந்த கடிதத்தை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியுது, இது மாவட்டம் தோறும் தலைவர் பயணப்படுற சுற்றுப்பயணம் தான். 38 வருவாய் மாவட்டமும் இதில் இருக்கும். இல்லாத மாவட்டமே கிடையாது. எல்லா மாவட்டத்தையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இந்த சுற்றுப்பயணம் இருக்கும். ரெண்டாவது, தாவேக்கால 120 மாவட்டமாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ தாவேக்காவோட மாவட்டம் அடிப்படையில் அந்த சுற்றுப்பயணம் திட்டமிடப்படல. தமிழக அரசு தன்னுடைய நிர்வாக ரீதியாக எப்படி பிரித்து வச்சுருக்காங்களோ அது அடிப்படையில் நம்ம அந்த சுற்றுப்பயணத்தை பிளான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட சனிக்கிழமை சம்பவம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, செப்டம்பர் 13 ஆரம்பித்து செப்டம்பர் 20 பார்த்தீங்கன்னா முடியுது. திருச்சியில் ஆரம்பிக்கிறோம். நம்ம சர்க்கார் படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும். அதாவது எங்கெங்கே யார் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பேசும்போது, நாங்கள் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அது எங்கள் கோட்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்போது அங்கே நம்ம தலைவர் விஜய் அவர்கள் நடிகராக இருக்கும்போது என்ன சொல்லுவார்னா, அங்கே தான் அடுத்த மீட்டிங்கே சொல்லுவார். ஸோ நம்ம தலைவராக இருக்கும்போது தலைவர் அந்த பாடி லாங்குவேஜை, அந்த சொல்கிற விதத்தை எதையுமே மாற்றலை போல், இந்த திருச்சி திமுகவோட கோட்டை, இங்கே நேரு இருக்கார், அன்பில் மகேஷ் இருக்கார் அப்படிங்கிற பல்வேறு விதமான உருட்டெல்லாம் உருட்டுவாங்க. யார் என்ன இருந்தாலும் அடுத்த மீட்டிங் அங்கே தான் அப்படின்னு சொல்லி திருச்சியில் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்குறாங்க. இந்த சுற்றுப்பயண அட்டவணையை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, சென்னை மட்டும் 2 பிரிச்சிருப்பாங்க. வட சென்னை, தென் சென்னைன்னு சொல்லி 2 பிரிச்சிருப்பாங்க. கடலூர் அப்படிங்கிற அந்த ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் ஒரு நாள் முழுக்க தலைவர் பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்து அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக 2 நாட்கள் கொங்கு பயணத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற மாதிரி தலைவர் திட்டமிட்டிருப்பாங்க. ஸோ லேசான சும்மா மேம்போக்காக போட்ட திட்டமிடலில் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம ஏன் இங்கே நாட்கள் அதிகமாக கொடுக்குறோம், ஏன் இங்கே நாட்கள் கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, சீக்கிரட்டாக நம்மளோட சர்வே அடிப்படையில் இந்த சுற்றுப்பயணம் திட்டமிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியும். ஏன்னா கடலூருக்கு ஒரு நாள் கொடுக்கும்போது மட்டும் எனக்கு இது நல்லா ஆழமாக புரியுது. இந்த பகுதியில் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக நான் பண்ண வேண்டியது இருக்குது, செய்ய வேண்டியது இருக்குங்கிறது தலைமைக்கு தெரிஞ்சதுனால இந்த பகுதியில் ரொம்ப ஆழமாக வேலை செய்கிறாங்க. அது மாதிரி சென்னையை ஒரு நாளில் கவர் பண்ண முடியாது, 2 நாள். கொங்கு பகுதி அப்படிங்கிறது இந்த 50% வரிவிப்பு காரணமாக நிறையா பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ 2 நாள் தொடர்ச்சியான சுற்றுப்பயணம் தலைவர் அங்கே திட்டமிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே தலைவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரதானமான காரணங்கள் அடிப்படையில் தன்னுடைய சுற்றுப்பயண அட்டவணையை பூர்த்தி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த சுற்றுப்பயணம் ஏன் 234 தொகுதிக்கு இல்லாமல் மாவட்ட ரீதியான சுற்றுப்பயணமாக இருக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்குறவங்களுக்கு, நம்ம ஒவ்வொருத்தவங்களும் கட்சி ஒவ்வொரு மாதிரி நடத்துவாங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. நம்ம மாவட்ட வாரியாக போகிறோம். இது ஒவ்வொரு கட்சியோட ஒவ்வொரு திட்டமிடல். இன்னும் சில கட்சிகள் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கல. ஏன் மாவட்ட ரீதியாக போகிறோம்னா, நம்ம வேட்பாளர் அறிவிப்புக்கு அப்புறம் தான் தொகுதி ரீதியாக போவோம். இந்த தொகுதி ரீதியாக போகிறவங்க எப்போ போவாங்கன்னா, நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காண்டி இந்த தொகுதிக்கு வந்திருக்கோம், எங்கள் தலைவர் வந்திருக்காரு, எங்கள் இந்த இடத்துல இந்த கட்சி ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லி கட்சியை தெரியப்படுத்துறதுக்காண்டி தொகுதி ரீதியாக போவாங்க. ஆனால் நம்மளோட கட்சி அப்படி கிடையாது. நம்ம தலைவர் கட்சி ஆரம்பித்தோன்னா அத்தனை பேருக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம எப்போ தொகுதி ரீதியாக போவோம்னா, எப்போ நம்ம கையில் இவர் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி தலைவர் போடுவார்ல, அந்த வேட்பாளரை தொகுதி ரீதியாக எடுத்துகிட்டு போவார் தலைவர். இவர் தாங்க வேட்பாளர், இவருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா எனக்கு ஓட்டு போட்ட மாதிரி, ஸோ இந்த எலெக்ஷனில் இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி 234 தொகுதிக்கு நம்ம வேட்பாளர் போட்ட பிறகு தொகுதி ரீதியான பிரச்சாரம், தொகுதி ரீதியான சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது போகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றுப்பயணம் பண்ணாவே நம்ம கட்சி பற்றி ஒரு எழுச்சியை நம்மளால் உருவாக்கிட முடியும். நம்ம தலைவரோட சிந்தனை, நம்ம தலைவரோட எண்ண ஓட்டங்கள் உருவாக்கிட முடியும். ஏன்னா ஆல்ரெடி எல்லா வீட்டுகளையும் போன பிறகு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். கட்சி ஆரம்பித்த நம்ம ஆக்டிவாக செயல்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கும்போது இந்த சுற்றுப்பயணம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை உடைச்சிரும். ஏன்னா நம்ம ஆக்டிவாக செயல்படாமல் இல்லை, எப்போ செயல்படணும் எப்போ செயல்படக்கூடாதுங்கிற கிளாரிட்டியோடு இருந்தோம். இப்போ செயல்படுறதுக்கான காலகட்டம் வந்திருக்கு. அதனால
அதனால் நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது யதார்த்தமானது. ஸோ 234 தொகுதிக்கு நம்ம வேட்பாளர் போட்ட பிறகு தொகுதி ரீதியாக போவோம். ஏன்னா அப்போ தான் அவங்க அத்தனை பேருமே நம்மளால் வந்து இவர் இருக்கார் அவர் இருக்கார்னு சொல்லி அறிமுகப்படுத்தி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியும். அறிமுகப்படுத்துறதுக்காண்டி அந்த வேட்பாளர் அறிமுகத்துக்காண்டி நம்ம தொகுதி ரீதியாக போவோம். நம்ம தலைவரோட முகம் அத்தனை பேருக்கு தெரியும். மற்ற கட்சிக்காரங்க தொகுதி ரீதியாக போகிறாங்கன்னா அவங்க கட்சி அவங்களோட முகம் அவங்களோட சின்னம் அத்தனையும் அவங்க பதிவு செய்கிறதுக்காண்டி தொகுதி ரீதியாக போகிறாங்க. இப்போ வரைக்கும் நம்மள்ட்ட சின்னம் கிடையாது. இப்போ வரைக்கும் நம்ம வேட்பாளர் வந்து அறிவிக்கப்படல. அதனால மாவட்ட ரீதியாகவே நம்ம போனாவே இந்த சுற்றுப்பயணம் நிச்சயமாக ரொம்ப தீர்க்கமானதாக இருக்கும். அடுத்து சனிக்கிழமையாக வராரு, அது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் பக்கமான பிளான். யாருக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் ஸ்கூல் பசங்க ஸ்கூல் போகிறதுக்கு பிரச்சனை இல்லாமல் கல்லூரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கோ அல்லது கல்லூரி வர்றதுக்கோ எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் சனிக்கிழமை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது பொதுமக்களோட இடையூறு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது இப்போது இவர் அங்கிட்டு போகிறாருப்பா சுற்றுப்பயணம், எனக்கு ஏன் இடைஞ்சல் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது பொதுமக்களோட எண்ண ஓட்டமாக இருக்கும். அந்த இடைஞ்சலை குழந்தைகளுக்கும் அதே நேரத்தில் கல்லூரி போகக்கூடிய மாணவர்களுக்கும் கொடுக்கக்கூடாதுங்கிறது தலைவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதனால சனிக்கிழமை பிளான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இப்போ டெய்லி சுற்றுப்பயணம் மேற்கொண்டோன்னு வைங்களேன், அந்த செய்திக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்காது. இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி 5ஆம் கட்ட சுற்றுப்பயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த பகுதியில் அந்த இம்பாக்ட் இருக்கலாம். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு இவளோட சுற்றுப்பயணம் கவனிக்கப்படுதா, பேசப்படுதா, பார்க்கப்படுதான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். ஸோ செய்தியை நம்ம சனிக்கிழமை கிரியேட் பண்ணாலும் அந்த செய்தி அடுத்த ஒரு வாரம் பேசு பொருளாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த சனிக்கிழமை இந்த செய்தி அத்தனைக்கும் பதில் சொல்கிற மாதிரியும் புதிய செய்தியை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். பொதுமக்கள் அத்தனை பேர்ட்டையும் நம்மளால் உரையாட முடியும். இந்த சுற்றுப்பயணத்தை எல்லாருமே ஈஸியான ஜாலியான சுற்றுப்பயணம் நினச்சிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு சராசரியாக தலைவர் 100லேருந்து 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த சுற்றுப்பயணத்தில் இருக்குங்கிறத யாருமே ஏன் பார்க்க மாட்றாங்கன்னு தெரியல. இப்போ ஒவ்வொரு சுற்றுப்பயணத்திலையும் தலைவர் எந்த இடத்துல பேச போகிறார் அப்படிங்கிறது தெரியல. இந்த சுற்றுப்பயணத்துக்கு முறையான அனுமதி கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. நீதிமன்றத்தை அணுகி நம்ம அனுமதி பெறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் சிடிஆர்னா சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இந்த சுற்றுப்பயணம் இந்த மாதிரி கரிஷ்மாட்டிக் லீடரை வச்சு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்றதே பெரிய டஃப்பு. அந்த சுற்றுப்பயணம் மாவட்ட ரீதியாக திட்டமிடப்பட்டது. நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னபடி கடலூருக்கு ஏன் ஒரு நாள், சென்னைக்கு ஏன் 2 நாள், கொங்கு பகுதிக்கு ஏன் 3 நாள் பிரித்து பார்த்தாவே எவ்வளோ தூரம் சர்வே அடிப்படையில் எங்கெங்கே வீக்காக இருக்கும் எங்கெங்கே ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற அடிப்படையில் ரொம்ப தெளிவாக அந்த சுற்றுப்பயணத்தை கட்டமைச்சிருக்காங்க, திட்டமிட்டிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்தா இது ரொம்ப லேசுப்பட்ட வேலை கிடையாது. ரொம்ப முக்கியமான வேலை. தலைவரையும் பாதுகாக்கணும், பொதுமக்களுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் சனிக்கிழமை வந்து பொதுமக்களை பார்த்துட்டு கிளம்பி போகிறதுங்கிறது இந்த மாதிரி தலைவருக்கு சரியான திட்டமிடல். எடப்பாடி பழனிசாமி அவர்களை வச்சு அந்த மாதிரி சுற்றுப்பயணம் பண்ண முடியும், வேற ஒரு தலைவரை வச்சு இந்த மாதிரி சுற்றுப்பயணம் பண்ண முடியும். இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொகுதி ரீதியாக சுற்றுப்பயணம் பண்ண போறான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவரை வச்சு தான் அந்த சுற்றுப்பயணம். ஒவ்வொரு தலைவரும் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, என்ன செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அது அடிப்படையில் தான் அங்கே திட்டமிடல் இருக்குமே தவிர இந்த ஒரு பேட்டர்ன் போட்டு சுற்றுப்பயணம்னா இப்படி போகணும், இப்படி தான் இப்படி நடக்கணும், அப்படி தான் அப்படி நடக்கணும்லாம் கிடையாது. ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு என்ன தேவை, அந்த தலைவருக்கு என்ன தேவை, அந்த தலைவர் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, அந்த கட்சி என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இது எல்லாத்தையும் அடிப்படையில் தான் அந்த திட்டமிடல் இருக்குமே தவிர எல்லா கட்சியிலும் இருக்கிற டெம்ப்ளேட் எடுத்து வந்து தாவேக்காவில் பொருத்தி பார்த்துட்டு இந்த டெம்ப்ளேட்டுக்கு இந்த கட்சி ஒத்து வரலனா வராது. நம்மளுடைய ஒர்க்கிங் ஸ்டைலு, நம்மளுடைய பார்ட்டியோட ஸ்டைலு, நம்ம தலைவரோட ஸ்பீச், இது எல்லாமே தனித்துவமாக இருக்கும், சிந்தனை ரீதியாக வித்தியாசமாக இருக்கும். மற்ற கட்சி செயல்பாடுகளும் நம்ம என்றைக்குமே பொருந்திருக்க மாட்டோம். நம்ம கட்சிக்கு என்ன தேவையோ, நம்ம சுற்றுப்பயணத்துக்கு எப்படி எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்குமோ, எது இம்பாக்டாக இருக்கும் நம்ம நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட திட்டமிடல் தான் நம்ம கட்சியில் இருக்கும். மற்ற கட்சியை எடுத்து வந்து இங்கே பொருத்தி பார்க்காதீங்க, ஒன்றுமே இங்கே நடக்காதுங்கிறத நான் தெளிவுபடுத்திடுறேன். அடுத்து மிக முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இதை தாண்டி பல்வேறு நபர்களுக்கு எந்த கேள்வி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது தொகுதி ரீதியான சுற்றுப்பயணம் கிடையாது, மாவட்ட ரீதியான சுற்றுப்பயணம். தொகுதிக்கு வருவார்னா வேட்பாளர் போட்ட பிறகு வருவார். இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மலை சார்ந்த விஷயத்தில் அந்த சுற்றுப்பயணத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதை நம்ம சமாளிக்க வேண்டிய தேவை இருக்குது. தலைவர் மேலே தாவேக்கா தொண்டர்கள் ரொம்ப நம்ம விஜய் ஃபேனாக இருக்கலாம், நம்மலாம் பெரிய மகிழ்ச்சியாக இருப்போம் தலைவர் நம்ம ஊருக்கு வரும்போது. ஆனால் அந்த மகிழ்ச்சியை கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு பொதுமக்களை தலைவர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு நம்ம கொடுப்போம். நம்ம அடுத்தடுத்த விஷயங்களில் அடுத்தடுத்த வாய்ப்புகளை கூட தலைவரை பார்த்துக்கலாம். தலைவர் பார்க்க வந்தது பொதுமக்களை, நம்ம தலைவருக்கு எந்த வகையிலும் இடையூறாக இருக்கக்கூடாது. விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா, தாவேக்கா தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தலைவரை சந்திக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அந்த சுற்றுப்பயண முடிவில் பார்த்தீங்கன்னா எழுதப்படுற ஒரு செய்தியாக இருக்கணும். இடையூறாகவும் தொல்லையாகவும் இருந்தாங்க அப்படிங்கிறது இந்த சுற்றுப்பயண முடிவில் எழுதப்படாத செய்தியாக கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.